வெல்கம் டு ஐ அட்வைஸ். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் எம் சொக்கலிங்கம், டிஓ, எம்பிபிஎஸ், டிஎன்பி, ஆப்தல்மாலஜிஸ்ட், ஐ சர்ஜன், மெடிக்கல் டைரக்டர், விக்னேஷ் மீனு ஐ கிளினிக், சென்னை இருக்காரு. டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னால ட்ரை ஐ டிசீஸ் எப்படி வருதுங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவா நம்ம கூட பேச போறாரு. நம்ம டெய்லி லைஃப்ல பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. டாக்டர், டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னா என்ன? இது எப்படி ஒருத்தரோட பார்வையை பாதிக்கும்? இன்று அனைவரும் கணினி மற்றும் கைபேசியை அதிகமாக உபயோகிப்பதால் நம் கண்களுக்கு அதனால் பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன. இதைதான் ஆங்கிலத்தில் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அல்லது டிஜிட்டல் ஐ டிசீஸ் என்று கூறுகிறோம். இன்று 135 பேருக்கு கணினி மற்றும் கைபேசி உபயோகிப்பதால் கண்களில் பல கோளாறுகள் ஏற்படுகின்றன. டாக்டர், மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினோட காமன் சிம்டம்ஸ் என்ன? கணினி, மடிக்கணினி மற்றும் கைபேசி அதிகமாக உபயோகிப்பதால் நாம் கண் இமைப்பதை நாமே அறியாமல் கம்மி செய்து விடுகிறோம். நாம் ஒரு நிமிடத்துக்கு 15 முறை நம் கண்களை இமைக்க வேண்டும். ஆனால் கணினி உடைய மானிட்டரை பார்க்கும்போது நாம் கண் இமைப்பதை கம்மி செய்து விடுகிறோம். ஒரு நிமிடத்துக்கு 3 முதல் 4 முறையே நம் கண் இமைக்கிறோம். இதனால் கண்கள் வறண்டு விடுகின்றன. கண்கள் வறண்டு போகும்போது நமக்கு கண்ணில் எரிச்சல், தலைவலி, கண் சோர்வு, கண் சிவந்து போகுதல் மற்றும் கண்ணில் அதிகமான நீர் வடிதல் ஆகிய அறிகுறிகள் ஏற்படும். டாக்டர், ரொம்ப நேரம் டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்றதுனால ஐ ஹெல்த் எப்படி இம்பாக்ட் பண்ணும்? கணினி மற்றும் கைபேசியை அதிக நேரம் பார்க்கும்போது நம் கண்கள் இமைப்பதன் வேகம் குறைந்து விடுகிறது. அதோடு இல்லாமல் குளிர் சாதன அறையில் நாம் அமர்ந்து வேலை செய்தோம் என்றால் சீக்கிரமாக நம் கண்ணில் இருக்கும் கண்ணீரும் இவாபரேட் ஆவியாகி விடுகிறது. இதனால் கண்கள் வறண்டு போகின்றன. கண்கள் வறண்டு போவதனால் நம் கண்ணில் உள்ள கருவிழிக்கு கிடைக்க வேண்டிய கண்ணீர் சரிவர கிடைக்காததால் கண்ணினுடைய வெளிப்பகுதி வறண்டு விடுகிறது. இதனாலேயே நமக்கு தேவையற்ற சில சங்கடங்கள், அறிகுறிகள் ஏற்படுகின்றன. டாக்டர், பேரண்ட்ஸ் குழந்தைங்களை டிஜிட்டல் டிவைசஸ் சேஃப் அண்ட் ஹெல்தி மேனர்ல தான் யூஸ் பண்றாங்களாங்கறத எப்படி என்ஷூர் பண்ணணும்? இன்று கொரோனா காலத்துக்கு பிறகு அனைவருமே கணினி மற்றும் கைபேசியை ஓரளவு உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துள்ளோம். குழந்தைகளுக்கும் பாடங்கள் சில சமயம் கணினி மற்றும் கைபேசியின் மூலம் அனுப்பப்படுகின்றனர். இருந்தாலும் சிறு வயதில் கைபேசி அதிகமாக உபயோகித்தால் அது கண்களில் வலுவை ஏற்படுத்தி கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுத்தி கண் கண்ணாடிகள் போட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். எனவே பெற்றோர்கள் சிறுவர்களிடம் கைபேசி தேவையான அளவுக்கு மட்டுமே, எதற்கு அவர்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இன்று அதிக குழந்தைகள் கண் கண்ணாடி உபயோகிப்பது முக்கியமான காரணம் கைபேசியை அதிகமாக உபயோகிப்பதால் தான். Thanks for listening to I Advice. Thank you so much Dr. M. சொக்கலிங்கம். உங்களோட டிப்ஸ் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினை டெய்லி லைஃப்ல பிரிவென்ட் பண்ண கண்டிப்பா உதவும். Issued in public interest by Alembic CSR Foundation. Views expressed are independent opinions of the doctor. Please consult your doctor before starting any medication or treatment. Alembic CSR Foundation disclaims any or all liabilities and claims.